என்கிட்ட அந்த பொண்ணு அவர் டெல்லி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தனியா எதுக்கு வீடு எடுத்து கொடுக்கணும், எந்த தொடர்பும் இல்லாம? மாமாவா எப்படி? இத பத்தி மாமா கிட்ட கேட்டியா? கேட்டேன். நேத்து ராத்திரி கூட வீட்டுக்கு வரல. அந்த ஆதங்கத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கேட்டேன். என்ன சொன்னாரு? நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன், உன்னால இருக்க முடிஞ்சா இரு, இல்லன்னா உங்க அப்பா வீட்டுக்கே போன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. டென்ஷன் ஆகாத கிரிஜா, தேவையில்லாம எதுவும் ஃபீல் பண்ணாத. நானே மாமா கிட்ட நேர்ல வந்து இதை பத்தி பேசுறேன். எனக்கு என்னமோ மாமா மேல தப்பு இருக்குன்னு தோணல. அந்த பொண்ணு வேணா தப்பானவளா இருக்கலாம். நான் நேர்ல வந்து பேசுறேன். வேணாம் யமுனா, நீ நேர்ல எல்லாம் வர வேணாம். ஏதோ உங்ககிட்ட பேசின ஆறுதலா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணேன். இல்ல கிரிஜா, ஒரு சந்தேகம் வந்த பிறகு அதை அப்படியே விடக்கூடாது, உடனே கிளியர் பண்ணிடணும். அதான் நல்லது. அதை வளர விட்டா அதான் ஆபத்து. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆரம்பத்திலே சால்வ் பண்ணிடணும். வேணாம் யமுனா, இந்த விஷயம் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சாதானே? அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் ஏதாவது சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பி மதுரைக்கு வரேன், அங்க வந்து பேசிக்கலாம். பாத்து யமுனா, அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் தெரிஞ்சா? அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. போதுமா? இது நமக்குள்ள நடக்கிற விஷயம். நான் மதுரைக்கு வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரி. இது பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். தைரியமா இரு கிரிஜா. ஓகே, நான் வரேன். சரி, நான் வச்சிடுறேன். பாய்மா. என்ன யமுனா, மதுரைக்கு போறியாமா? என்ன விசேஷம்? ஆமாப்பா, அங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கல்யாணம், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். காலையில இதை பத்தி ஒண்ணு சொல்லேமா? மத்தியானம் தான்ப்பா எனக்கே ஃபோன் வந்தது. அமெரிக்கா மாப்பிளையா, திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சான். அதான் முன்கூட்டியே சொல்ல முடியலன்னு சொன்னா. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா, நான் போலன்னா ஃபீல் பண்ணுவா. அது சரிம்மா, தனியாவா போற? இல்ல பெரியப்பா, எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னையே இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டா. நானும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 6 பேர் இங்க இருந்து இன்னைக்கு நைட் கிளம்புறோம். டிக்கெட் எடுத்தாச்சுமா? டிராவல்ஸ்ல புக் பண்ணிட்டோம்ப்பா. யமுனா, மதுரைக்கு போற, அப்படியே கிரிஜாவையும் பார்த்துட்டு வாமா. ஆமாமா, உன் நிச்சயத்தை நின்று போய் அவ மதுரை கிளம்பும்போது மனசே இல்லாம போனா. நீ போய் கிரிஜாவை பார்த்துட்டு அங்க 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வாமா. பாக்குறேன்ப்பா, அதுக்காக தானே போறதே. இல்ல, அவ மதுரையில கல்யாணம்னு சொன்ன உடனே நான் உடனே கிளம்புறதுக்கான காரணம் அப்படியே கிரிஜாவையும் பார்த்துட்டு வரலான்னு தான் அது சொன்னேன். ஆனா 2 நாள் தங்க முடியுமா என்னன்னு தெரியல, எங்க வேலை இருக்கு பெரியப்பா. சரிம்மா, சூழ்நிலையை அனுசரிச்சு 2 நாள் தங்கிட்டு வந்தா உங்க அக்காவும் சந்தோஷப்படுவா. உண்மைதான் பெரியப்பா, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாங்க ஸ்டே பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கிறேன். சரி, நான் கிளம்பட்டுமா? டைம் ஆகுது. சரிம்மா. திவாகர், யமுனாவை போய் டிராப் பண்ணுறதுமா? சரி பெரியப்பா. இல்லப்பா வேண்டாம், அவன் படிச்சிட்டு இருக்கான், படிக்கட்டும். நான் டாக்ஸி பிடிச்சு போய்க்கிறேன். அக்கா, டிராப் பண்றதுக்கு 1/2 அன் ஹவர் ஆகுது, நான் வந்து படிச்சுக்கிறேன். எனக்கும் மதுரைக்கு வர ஆசைதான், செமஸ்டர் இருக்கே. சரி பெரியப்பா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். வரேன்ப்பா, வரேன் பெரியப்பா. போயிட்டு வாமா. இப்படி சொந்தக்காரங்க கல்யாணம், ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம்னு போனாலாவது யமுனா மனசு மாதிரி தன் கல்யாணத்தை பத்தி நினைச்சா நல்லா இருக்கும். நடந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா நடக்கணுமே. நடக்கும் சிவசங்கரா, நடக்கும். அந்த அண்ணாமலையா மனசு வைப்பான், கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கையோடு இரு. மா மா, என்னப்பா? எங்க இருந்த? பூஜை அறையில இருந்த. நேரங்கட்ட நேரத்துல அங்க போய் உட்காந்துக்க. வீட்டுல வெளியில என்ன நடக்குதுன்னு ஒரு மண்ணு தெரியாது உனக்கு. உன் மருமக எங்க? கூப்பிட அவள. என்னப்பா ஆச்சு? கூப்பிடு. கிரிஜா, கிரிஜா. இத வரேன். காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா. அவ பண்ண பாவம் அப்படியாவது கழியட்டுமேனு போயிட்டு வான்னு சொன்ன. ஏன்பா? என்னடி சம்பந்தமே இல்லாத மாதிரி எங்கேயோ பாத்துட்டு இருக்க? எங்க போனேன் அம்மாட்ட சொல்லு. அத்தை, நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனது போய். இவரை பார்க்க ஸ்டேஷனுக்கு தான் போயிருந்தேன். தப்பா ஒத்துக்கிட்டேன், போதுமா? என்ன திமிரா பேசுறா பாருமா. ஏய், இவன் இடத்துக்கு எதுக்குடி போன? ஓஹோ, என்னை பத்தி இல்லாதும் பொல்லாதும் வத்தி வைக்கலான்னு போனியா?
நான் எதுக்கு அத்தை உங்களை பத்தி வத்தி வைக்க போறேன்? என்ன இவரை கண்காணிக்கிறதுக்கு. இவர் பண்ற தப்பு தெரிஞ்சு போச்சுன்னு சுட்டி காட்ட போனேன். கண்காணிக்கிறதுக்கா? கண்காணிக்கிற அளவுக்கு இவன் என்னடி தப்பு பண்ணா? அத்தை, உங்க பையன் மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை எனக்கும் வேணும். என்ன பொய் சொல்றேன்னு சொல்றாரு. இப்ப அவர் சொல்ற பொய்யும் ஏமாத்தலும் என்ன கணக்குல போய் சேர்க்கறது? அத்தை, நேத்து ராத்திரி எங்க போனாருன்னு கேளுங்க. ஏன்பா இவெல்லாம் உன்னை கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு? அத்தை, நம்ம வீட்டுக்கு பாவனான்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தார்ல, அந்த பொண்ணு டெல்லிக்கு அனுப்புறதா நம்ம கிட்ட சொன்னார்ல, அதெல்லாம் கட்டு கதை. இங்கதான் இதே ஊர்ல தான் தங்க வச்சிருக்காரு. ஏய், ஒரே அடி செத்துருவடி. உண்மை என்னங்கறத நான் சொல்றேம்மா. உண்மை நான் சொல்றேன். பாவனா இந்த ஊர்ல தான் இருக்கா. அவளை டெல்லிக்கு அனுப்புறதா சொல்லி இங்க தங்க வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த ராட்சசி. எங்க உறவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கா. அவ வீட்டுல இல்லாத போது அவ பேகெல்லாம் தேடுறது, போனை ஒட்டு கேட்கறது, இந்த மாதிரி பல டார்ச்சரை கொடுத்திருக்கா. பாவனா ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணுமா. கிரிஜா என்ன துப்பறியறது வேதனையா இருக்கு. அவன் நேரடியாவே என்ன சபிக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தா உங்க நிம்மதி போயிடும், எனக்கு ஒரு தனி வீடு பாருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. ஏன் பாவனா இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானேன்னு கேட்டேன். ஆண்டி ரொம்ப நல்லவங்க, இந்த விஷயம் தெரிஞ்சா மனசு அளவுல ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டா. அப்பேற்பட்ட நல்லவ கிட்ட இவ கீழ்த்தரமா நடந்திருக்காமா. அவ வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் ஹையர் அபிஷியலோட பொண்ணு. அந்த மரியாதைக்காக தான் நான் அப்பப்போ போய் பார்த்துட்டு வரேன். நீயே சொல்லுமா, நான் செஞ்சதுல ஏதாவது தப்பு இருக்கு? ஏண்டி ஏன் புள்ள மேலையா சந்தேகப்படுற? அவன் தங்கண்டி. நீ இவனை சந்தேகப்படுறது என் வளப்பையே சந்தேகப்படுற மாதிரி. உன் போக்கு சரியில்லைன்னு முன்ன உன்னை கண்டிச்சதுக்கு அபாண்டமா இப்படி ஒரு பழிய சுமத்த பாக்குறியா? காமாலக்காரன் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தாண்டி தெரியும். போடி போய் முதல்ல ஒன்ன திருத்திக்கோ. இந்த மாதிரி அழுக்கு புத்திக்காரிய ஆண்டவன் நம்ம குடும்பத்துக்குன்னு அனுப்பி வச்சிருக்கானு. என்ன பாவம் பண்ணமோ, நல்லா வந்து சேர்ந்தா பாண்டி நம்ம உயிரை வாங்கறதுக்குன்னு. ச்சே. வாங்க மேடம். எனக்கு ஒரு ரூம் வேணும். ஏசியா நான் ஏசியா? ஏசி சிங்கிள் ரூம் போதும். ஓகே மேடம். எத்தனை நாள் தங்க போறீங்க? 1 டே. 1000 rupees அட்வான்ஸ் கொடுங்க மேடம். இதில் உங்கள் அட்ரஸ் நோட் பண்ணுங்க மேடம். இங்கேயா? இங்கே தான். சைன் பண்ணிடுங்க மேடம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம். ரூம் பாய் சர்வீஸ் போயிருக்காரு. அதெல்லாம் பரவாயில்ல, ரூம் கீ கொடுங்க. ஓகே. ரூம் நம்பர் 107 மேடம். Okay. தேங்க்ஸ் மேடம். வெல்கம். லெஃப்ட் சைடு லாஸ்ட் ரூம் மேடம். யாருன்னு பாரு. ஹலோ. கிரிஜா, நான் யமுனா பேசுறேன். சொல்லு. பக்கத்துல மாமா இருக்காரா? ம். சரி, நீ எதுவும் பேச வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் கேளு. நான் மதுரைக்கு வந்துட்டேன். ஹோட்டல் மதுரையில தான் தங்கியிருக்கேன். நான் எங்க வரணும்னு சொல்லு. வர வழியில திருநகர்ல ஒரு மாரியம்மன் கோவில பார்த்தேன்.
அது உங்க வீட்ல இருந்து பக்கம் தானே, அங்க வந்துடுறியா? சரி, நான் வரேன். சரி கிரிஜா, இன்னும் 1 hourல நான் அங்க இருப்பேன். நீ அங்க வந்துரு, நேர்ல பேசுவோம். சரி, நான் வந்துடுறேன். ஓகே, பாய். யார்டி ஃபோன்ல? என்னோட ஃப்ரெண்டுங்க. யாரடி அவ புதுசா போன்ல பேசுறது? அத என்னோட காலேஜ் மேட். சென்னையில் இருக்கா. இங்கே ஒரு கல்யாணம்னு வந்திருக்கா. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. நம்ம திருநகர் மாரியம்மன் கோயிலில் தான் வெயிட் பண்ணுறா. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? உன்னை அவ இங்க வர சொன்னால? ஃப்ரெண்டுன்னா இங்க வந்து பார்க்க வேண்டியதானே? இல்லை கல்யாணத்தை முடிச்சுட்டு அவசரமாக வேற எங்கேயோ போகணுமா. வீட்டுக்கு வந்துட்டு போனால் லேட் ஆகிடும்ல. நான் போயிட்டு ஒரு 1 hourல வந்துடுறேன். இது என்ன பழக்கம்? இங்க போட்டது போட்டபடி கிடக்கு. வீட்டு வேலையில யார் பாக்குறது? மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். போயிட்டு வரட்டுமா? முக்கியமான ஃப்ரெண்டா இருப்பா. நீ இடம் கொடுக்கறதுனால தான் பாண்டி அவ இஷ்டத்துக்கு ஆடுறா. என்னவோ பண்ணுங்க, நீ ஆச்சு அவளாச்சு. ஏங்க, நான் போயிட்டு வரட்டுமா? நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணிட்டு போட்டுமா? இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். வரேன். எனக்கு அவர் கூட வாழ விருப்பம் இல்லம்மா. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு. பொண்ணுங்க தான் எல்லாத்துக்கும் அடங்கி போகணுமா என்ன? இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சா போதும், அதை வச்சு நம்ம டைவர்ஸ் வாங்கிடலாம். அமெரிக்கால ஒரு பொண்ணு தான் புருஷன் தூங்கும் போது கொரட்டை விடுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி டைவர்ஸ் வாங்கியிருக்கான்னா பாருங்களேன். சரி, உங்க ஹஸ்பண்டால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. தயங்காம சொல்லுங்க, ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட போதும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தரை காதலிச்சது உண்மைதான். ஆனா அதை அப்பவே மறந்துட்டு நான் இவருக்கு உண்மையா தான் குடும்பம் நடத்திட்டு வரேன். பழசையே கிளறி கிளறி என்னை கொடுமைப்படுத்துறாருமா. சந்தேகங்கிற பாயிண்ட்டை வச்சு டைவர்ஸ் வாங்கிடலாம். பட் இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதாவது. ஆமா, உங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கா? இருக்குங்க மேடம், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. அத ப்ராப்ளம் ஆக்கிடுவோம். டெய்லி குடிச்சிட்டு வந்து உங்களை அடிக்கிறாரு, சித்திரவதை பண்றாருன்னு சொல்லுங்க, அது போதும். நாளைக்கே கேஸ் ஃபைல் பண்ணிடலாம். பட் ஒரு விஷயம், நீங்க தீர்மானமா இருந்தாதான் டைவர்ஸ் வாங்க முடியும். அந்த நரகத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும் மேடம். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இது போதுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன் மேடம். போயிட்டு வாங்க. ஹாய் பாண்டி, எப்ப வந்த? நீ உன் கிளையண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். பிஸியா இருந்தியா? டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு ஒதுங்கி இருந்துட்டேன். என்ன பண்றது, பிஸியான லாயர் நீ. உனக்காக நான் வெயிட் பண்ணி தானே ஆகணும். பாண்டியனா வந்தா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா கிளையண்டா வந்தா எப்ப வேணாலும் மீட் பண்ணலாம். என்ன புரியலையா? உன் வைஃப் கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு இந்த லாயரை தேடி ஒரு கிளையண்டாவா? எவ்வளவு நேரம் வேணாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த பாயிண்ட் வச்சு டைவர்ஸ் அப்ளை பண்ணனும்னு என்கிட்ட ஐடியா கேளு, நான் சொல்றேன். ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. என்ன பாயிண்ட்? சந்தேகம். அவன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா அவன் முகத்துல ஒரு பயம், பதட்டம் தெரிஞ்சது. நான் அவ கூடவே போய் அவளை கையும் களவுமா பிடிச்சிருக்கலாம். ஆனா அவ உஷாராயிடுவான்னு தனியா அனுப்பிட்டேன். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு சாட்சி வேணுமே. எஸ், கண்டுபிடிச்சுதானே ஆகணும். சென்னையில இருந்து யாரோ ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு திருநகர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா வீட்டுக்கு வர வேண்டியது தானே, எதுக்கு வெளியில போய் பார்க்கணும்? ஸோ there is something wrong. என்ன ஏதுங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும். நீ ஒன்று செய், எதாச்சியா கோயிலுக்கு போற மாதிரி போ. அங்க என்ன பேசுறா, யார் கூட பேசுறாங்கிறத வாட்ச் பண்ணு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பாண்டி, உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? கிரிஜா மேல தான் நான் சந்தேகப்படுறேன். ஆனா இதுல சம்பந்தப்பட்ட ஆள் யாருன்னு தெரியல. நீ உடனே போ. காஃபி டீ ஏதாவது? ஒன்றும் வேண்டாம் ப்ளீஸ். கிரிஜா போய் 15 நிமிஷம் ஆச்சு. இப்ப கோயில்ல தான் இருப்பா. அங்கிருந்து எங்கேயாவது வெளியே போறதுக்கு ப்ரோக்ராம் போட்டிருந்தாலும் போட்டிருப்பா. நீ போயிட்டு
எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஸ்டேஷன்ல தான் இருப்பேன். நான் உடனே கிளம்புறேன். ஒரு நிமிஷம், பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வெளியில இருக்கேன். கிரிஜா, நீ மதனை தான் பார்க்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கணிப்பு மட்டும் சரியா இருந்தா உன்னை நான் போறேன். உட்கார, ஆட்டோ ஸ்டாண்ட்ல ட்ராப் பண்ணிட்டேன். நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மாவை பார்த்ததில்ல. எங்க அம்மா இப்ப இருந்திருந்தா கிரிஜா தான் பிரச்சனையை அவங்க கிட்ட தான் சொல்லியிருப்பா. என்னை தான் அம்மாவா நினைச்சுதான் என்கிட்ட அவ பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. நீதாம்மா எங்க கூடவே இருந்து அவ பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும். அர்ச்சனை யார் பேருக்குமா? பாண்டியன் கேட்ட நட்சத்திரம். அஸ்ய யஜமானஸ்ய பாண்டியன் நாமதேயஸ்ய ஜேஷ்டா நட்சத்திராணாம் விருச்சிகராசியாம் ஜாதஸ்ய சத்குருபாணாம் க்ஷேமத்வைதி வித்ய விஜயபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவி நமः ஓம் சிவாய நமः கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. கிரிஜா, யமுனா, யமுனா நல்லா இருக்கியா? நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். ஆமா, வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? ஃப்ரெண்டு கோயிலுக்கு வந்திருக்கா, பார்த்துட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். அவங்களுக்கு ஒன்றும் டவுட் வரலையே? டவுட் வந்தா என்னை அனுப்பியிருக்கவே மாட்டாரு. நீ சாப்பிட்டியா? சாப்பிடணும். என்ன கொடுமை பாத்தியா யமுனா? உன்னை மீட் பண்றதுக்கு கூட போய் சொல்லிட்டு வர வேண்டியதா இருக்கு. இது நினைச்சாலே வேதனையா இருக்கு. ஃபீல் பண்ணது கிரிஜா. அந்த பொண்ணு வந்ததுல இருந்து மாமாவோட நடவடிக்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அவ வர்றதுக்கு முன்னாலேயே அவகிட்ட இருந்து போன் வரும். அத பத்தி கேட்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு. எனக்கு அவர் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. இப்போ அவ வந்ததுக்கு அப்புறம் அந்த சந்தேகம் உறுதி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் என்கவுண்டர் பண்ணி ஒரு ரவுடி கும்பல்ல இருந்து ஒருத்தரை காப்பாத்தினார்ல, பேரு சுரேஷ். அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு. அவர்கிட்ட இவ உரிமையா போய் இவதான் அவரோட பொண்டாட்டின்னு சொல்றா. அவர் முன்னாடி என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணா. அவரும் என்ன வேலைக்காரியாவே நினைச்சிட்டாரு. அவ அப்படி சொன்னா நீ பார்த்துட்டு சும்மா இருந்தியா? இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? நீ அமைதியா இருக்கிறது தப்பு கிரிஜா. இல்ல யமுனா, வந்தவங்க முன்னாடி நம்ம குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் பேசாம இருந்தேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி சொன்ன. அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. மீறி கேட்டா உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. கடைசியா அவளை டெல்லிக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இங்கே அவளுக்கு ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிருக்காரு. நிறைய நாள் ஸ்டேஷனுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு அங்கதான் போய் தங்கி இருக்காரு. கிரிஜா, மாமா அந்த பொண்ணை ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிருக்காருன்னு சொன்னியே, அந்த வீட்டு அட்ரஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. முள்ளு மேல விழுந்த சேலையை எடுக்கிற மாதிரி ஒரு சிக்கலான விஷயம் இது. கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். முதல்ல அந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியணும். மாமா மேல தப்பு இருக்கும்னு எனக்கு தோணல. கண்டிப்பா அந்த பொண்ணு சைட்ல தான் தப்பு இருக்கும். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு மாமாக்கு தெரிய வேண்டாம். அவருக்கு கோவம் தான் அதிகமாகும். நாம தான் இத பத்தி பக்குவமா பேசி அவருக்கு புரிய வைக்கணும். நானே மாமாவை நேர்ல பார்த்து பேசுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அவசரப்படாத. தடாலடியா எந்த முடிவும் எடுக்காத. நாம அவசரப்பட்டா நஷ்டம் நமக்கு தான். பொறுமையா இரு.
நீ என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன் யமுனா. என் புருஷன் எனக்கு வேணும். அந்த பாவனா அவர் விட்டுட்டு போயிடணும். கிரிஜா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி வா, ஏதாவது ஹோட்டல் போவோம். நான் இன்னும் சாப்பிடல. சாரி யமுனா, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கூட போட முடியல. அதனால என்ன, பரவாயில்ல, வா. இந்தங்க யமுனா, இந்த ராட்சசி தான் பாவனா. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி, கருணையின் தேன் துளி உயிர்களின்